வைதேகி மாமி, மாமி வந்துட்டேம்மா. என்னம்மா? என்னது இது? இது உங்க ஊரு கும்பகோணம் போறதுக்கு டிக்கெட். இது வழிச்செலவுக்கு. காஃபி டீ எல்லாம் வாங்கி குடிக்கணும்ல அதுக்கு. நான் உன்கிட்ட டிக்கெட் வேணும்னு சொன்னேனா? நீங்க சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கே. அதெல்லாம் நான் வெளியில சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா உங்க ஊருக்கு போய் செட்டில் ஆகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன் போகணும்? நீங்களா போனா மரியாதை, இல்லைன்னா மரியாதை கெட்டு போக வேண்டியிருக்குமே மாமி. மிரட்டி பாக்குறியா? நீ என்ன சொன்னாலும் இங்கேருந்து நான் நகர மாட்டேன். உண்மையை சொன்னாலுமா? எந்த உண்மை? ஜவுளி கடை, மளிகை கடை, கெஸ்ட் ஹவுஸ், ரத்னசாமி, just 8 lakhs. இத்தனை உண்மைகள் இருக்கு. அண்ணாச்சின்னு உங்களுக்கு இருந்த அழுக்கான அசிங்கமான உண்மையை நான் சொல்லட்டுமா? இப்ப புரிஞ்சுடுத்துமா? அந்த லக்ஷ்மிகரமான ஆளு உன் ஆள் தானா? அவங்கள ரத்னசாமி கிட்ட அமிச்சதும் நீதானா? என்கிட்ட இருக்கிற மாதிரி சில உண்மைகள் உன்கிட்ட இருக்க போல இருக்கே. யாருமா அந்த லட்சுமி? அவங்களுக்கும் உனக்கும் என்ன உறவு? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதிரி கிட்ட 8 பேர் இருக்கிற மாதிரி நல்லவா கிட்ட 4 பேர் இருக்க தானமா செய்வா? மாமி நீங்க கில்லாடிதான், நான் ஒத்துக்கிறேன். என்னடா பாவம் வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே இருக்காங்களேன்னு தப்பு கணக்கு போட்டது ஏன் தப்புதான். தப்பு கணக்கு போடுறது உன்னோட குணமாச்சேமா. உன் பாதி நேர வேலையா தானே? வைடகி, மீதி நேர வேலை பெரியவாள பேரை சொல்லி கூப்பிடுறது, அவளை அவமானப்படுத்துறது. அத இந்த வீட்ல ஒண்ட வந்த நீங்க சொல்லக்கூடாது. கத்திய பார்த்து கோணி ஊசி அக்கான்னு கூப்பிட்டுதான். இது நானா சொல்லலம்மா, நீ சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். நானும் ஒண்ட வந்தவ, நீயும் ஒண்ட வந்தவ. நமக்குள்ள எதுக்குமா அடிதடி சண்டையெல்லாம்? சிஜே, உங்களையும் என்னையும் ஒரே தட்டுல வச்சுலாம் எடை போடாதீங்க. கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. நான் இந்த வீட்டு மக, வினையோட பொண்டாட்டி. நீங்க ஒரு அனாதை. திரும்பி போகும்போது எல்லாருமே அனாதையா தானமா போறோம். போதும் உங்க தத்துவம். சொக்கலிங்கம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க மூட்டையை கட்டிட்டு உங்க ஊருக்கு போறதுதான் பெட்டர். இல்ல அந்த ரத்னசாமிக்கும் உங்களுக்கும் இருந்த உறவை நான் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். அந்த உண்மையை மறைக்கணுங்கிறதுக்காக எங்க வீட்டு பணம் 1 லட்சத்தை நீங்க படி இறந்ததையும் நான் சொல்ல வேண்டியிருக்கும். என்னோட அழுக்கு துணியெல்லாம் நீ துவைக்கணும்னு சொல்ற, ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு பதிலா உன்னோட அழுக்கு துணியை கூட நான் துவைப்பேம்மா. பரவாயில்லையா? சொக்கலிங்க அண்ணா எதிர்க்க லக்ஷ்மி யாருன்னு கேட்பேன். லட்சுமிக்கும் கவிதாக்கும் என்ன உறவு கேளுங்கோன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லம்மா, மாடி கைப்பிடி சுவர் மேல இருந்த பூந்தொட்டி எப்படி கால் முளைச்சு கை தவறி? நீ என்னோட துணியை துவைக்கிறத விட நான் உன்னோட துணியை ரொம்ப நல்லா துவைப்பேம்மா. ஏன்னா நான் உங்காத்து வேலைக்காரி. துணியை துவைச்சு புழிஞ்சு அடிச்சு காய போடுறதானே என்னோட வேலை. எந்த தைரியத்துல இப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இழுத்து போத்திக்கிட்டே இத்தனை நாளா இருக்கிற இடமே தெரியாம இருந்த நீங்க இப்ப சொக்கலிங்கம் உங்களை சொத்துக்கெல்லாம் கார்டியன் ஆக்குனதும் தலகால் புரியாம ஆடுறீங்க. எனக்கு பாட மட்டும்தாம்மா தெரியும், ஆடெல்லாம் தெரியாது. உன்ன மாதிரி மத்தவாளை ஆட்டி வைக்கவும் தெரியாது. இருக்கட்டும், அவர் வரட்டும். இந்த வீட்டுல நீங்களா நானான்னு இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். நான் என்ன இந்த ஆத்துல ஒண்ட வந்தவளாதாம்மா நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா நீதான் ஒட்டகமாக்கி பார்க்கணும்னு நினைக்கிற. என்ன பாக்குற? ஒட்டகத்துக்கும் வந்தா என்ன ஆகும்னு உனக்குதான் தெரியுமே. அதான் அன்னைக்கு உன் புள்ள ராஜா வம்சு ஒட்டகத்துக்கும் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க சொன்னியே. கவிதா, இவ்வளோ நாள் இல்லாம இன்னைக்கு நான் இவ்வளோ பேசினது கடவுள் என் பக்கமும் இருக்காருன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஆனா நான் என்னைக்குமே என்னோட நிலைமைய மறந்ததும் இல்ல, மறைச்சதும் இல்ல. இல்ல மோதித்தான் பாப்பேன் நீ ஆசைப்பட்டேன்னா சொக்கலிங்கம் தான் பதில் சொல்லணும். மகேஷ், ஐ லவ் யூ. புருஷன் மேல அவ்வளவு பாசமா? அவன் எதுக்கு உன்னை விட்டு அங்கே வந்தா? மகேஷ் எங்க வந்தாரு? அதான் என் அனாதை விடுதிக்கு. மகேஷ்க்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, என்னோட அனாதை விடுதியில
ஏகப்பட்ட பாப்பா இருக்காங்க. ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வந்து அந்த பாப்பாக்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. ஏய் வீரலட்சுமி, அடடா, வா மகேஷ். இந்த விஜயவாடா வீரலட்சுமி பேரு சொன்னதும் புயல் மாதிரி வந்துட்டியே. இங்க உனக்கு என்ன வேலை? நீங்க தான் டொனேஷன் கொடுக்கறேன்னு சொன்னீங்களாமே. என்ன மகேஷ், ஞாபகம் இல்லையா? இல்ல மறுபடியும் ஞாபகப்படுத்தட்டுமா? இல்ல, ஞாபகம் இருக்கு. ஆ, என்ன மகேஷ் இது டொனேஷன் கலெக்ட் பண்ற மாதிரி இல்ல, ஏதோ தண்டல் வசூலிக்க வந்த மாதிரி. ஏய், யார பார்த்து தண்டல் வசூல் பண்ண வந்தவன் சொல்லுவேன்? இந்த விஜயவாடா வீரலட்சுமி பத்தி உனக்கு தெரியாது. டே மகேஷ், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லட்டுமா? இங்க பார், ஏன் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி திட்டுற வேலையெல்லாம் விட்டுடு. ம்ஹும். இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம். எது இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம். ம். வா. மகேஷ் இல்லம்மா, நீ பதட்டப்படாத, உள்ள போ. நான் இவங்களை அனுப்பிட்டு வரேன். ஆமாம்மா, பதட்டப்படாம இரு. நீ வா. ம். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? டே மகேஷ், அங்க என்னோட பார்வை? டேடே, இவ்வளவு அம்சமா பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு ஸ்நேகா எதுக்குடா? என்கிட்ட கொடுத்துடுறா. இன்னும் திமிரு அடங்கல இல்ல உனக்கு? என்ன மறுபடியும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணவா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கோர்ட்டு, கேஸ், ரிமாண்டு இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. அந்த ஸ்நேகாவை என்கிட்ட விட்டுடு. இல்ல இப்பவே போய் ஸ்நேகாவை பத்தி உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவேன். நீ என்ன பண்ணாலும் ஸ்னேகா உனக்கு கிடைக்க மாட்டான். ஏண்டா ஏண்டா கிடைக்க மாட்டா? அந்த சிரிக்கிக்காக நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ஒரு வாரம் சாப்பாடு போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம கழுத ஓடும்போது 4-5 பவுன் நகையோட ஓடி போயிருக்கா. ஹம், இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? சரி சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் தரேன். 50,000 கொடு. 50,000 ரூபாய் கொடுத்தா நான் அவளை உன்கிட்டயே விட்டுடுறேன். ஏய், இது உனக்கே அநியாயமா தெரியல? நீ ஸ்னேகா காசு செலவு செஞ்சது வெறும் 10,000 ரூபாய். இப்ப 50,000 ரூபாய் கேக்குறியே, உனக்கே நியாயமா இருக்கா? சரி, உனக்காக 1 லட்சமா குறைச்சிக்கிறேன். ஏய், ஏய், இதுக்கு மேல பேரம் பேசுனே இன்னும் குறைச்சுக்குவேன். 2 லட்சமா? ஓகேவா? இந்தா. பரவாயில்லையே, ஸ்னேகா ராசியான பொண்ணுதா. ஒண்ணுக்கு 10 லாபம் சம்பாரிச்சு கொடுத்துட்டா. இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. நீ கேட்ட அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டேன். இனிமே உனக்கும் ஸ்னேகாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவ பேரை கூட நீ உச்சரிக்க கூடாது, புரிஞ்சதா? இந்த செக் பாஸ் ஆயிடும் இல்ல? பாஸ் ஆகல, அதே வேகத்துல நான் திரும்பி வந்துருவேன். செக் பாஸ் ஆகும். அப்படின்னா நானும் தொழில நேர்மையானவதா. இனிமே உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஓகே, நான் வரேன். மகேஷே, சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். ஏய், என்னது? சரியான குருட்டு பையலா இருக்கியே. ச்சே. ஏமா நீ விழுந்து சாவறதுக்கு ஏமாடி தான் கிடைச்சா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ப்ளீஸ் பா, வேண்டாம், விட்டுடுங்க. ஓ, இது உங்க அப்பாவா? இது யாருப்பா? உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆ, ஆமா ஆமாப்பா, ஒரு அனாதை விடுதி வச்சு நடத்துறாங்க. ஆ, சாரிங்க, உங்க மேல மோதி இருந்தா ஏகப்பட்ட அனாதைகள் மறுபடியும் அனாதைகள் ஆகியிருப்பாங்க. மகேஷ் தம்பி, நேரம் இருந்தா மறுபடியும் அனாதை விடுதி பக்கம் வாப்பா. டேய் மகேஷே, என்னையும் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போடா. அப்பா, ஆ, வாங்க வாங்க. அப்பாவும் பிள்ளையும் இதுவரைக்கும் ஒண்ணா வந்ததே இல்லையே. வந்துட்டீங்கன்னா ரொம்ப புரட்சிகரமா இருக்கும். வரட்டுமா? யோ ஆட்டோ ஐடியா. இந்த தடி பசங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி தெரியுது. இவங்க தானே நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து என்ன அடிச்ச ரவுடி பசங்க. அந்த அநாத விடுதி அம்மாவுக்கும் இந்த ரவுடி பசங்களுக்கும் நம்ம மகேஷுக்கும் என்ன சம்பந்தம்? மர்மமா இருக்க.
இந்தாங்க தம்பி காஃபி. அப்பா, வெளியில ஒரே அலைச்சல், தலைவலி வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததும் காஃபி குடிக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா காஃபியோட நிக்கிற. ரொம்ப தேங்க்ஸ்மா. கொண்டா கொண்டா. அப்பா, என்னது கும்பகோணத்துக்கு ரயில்வே டிக்கெட்? கும்பகோணத்துக்கு யார் போறது? வைதேகி. ஆஹா. என்னம்மா கவிதா, அவங்க கும்பகோணம் போறாங்கன்னு நீ சொல்ற, ஆனா அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. மாமா, வைதேகி மாமி நீ இங்க இருக்க வேண்டாம், அவங்க ஊருக்கே போட்டோம். ஏன்பா? இவங்க எங்க இருக்கிறது எனக்கும் கவிதாக்கும் பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதனாலதான் மருமகன் வினை இருந்தும் மகளா நான் இருந்தும் உங்க சொத்துக்கெல்லாம் கார்டியனா ஒரு வேலைக்காரியை நியமிச்சிருக்கீங்க. ஓ அதுவா? இப்ப பிரச்சனை கார்டியனை பத்தியா இல்ல வைதேகி ஊருக்கு போறத பத்தியா? ரெண்டுத்த பத்தியும் தான். அப்ப பிரச்சனையே இல்ல, வைதேகி இங்கதான் இருப்பாங்க கார்டியனா. என்ன மாமா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? யார் இவங்க? இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு? இவங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கவிதா பத்தி கூட தான் நமக்கு என்னன்னு தெரியாது. அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? அவங்க அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? அவ எங்க வளர்ந்தா, எப்படி படிச்சான்னு உனக்கு தெரியுமா? அவ நல்லவன் நம்பி அவ கழுத்துல நீ தாலி கட்டல. கவிதா நல்லவன்னு நீங்க தான் சொன்னீங்க, அதனால தான் தாலி கட்டினேன். இப்பவும் நான் தான் சொல்றேன், வைதேகி நல்லவ, அவ கார்டியனா இருக்கட்டும்னு. யாரை கேட்டு இந்த அம்மாவை கார்டியன் ஆக்குனீங்க? யார கேட்கணும்? இது நான் சம்பாரிச்ச சொத்து. என் மனசாட்சியை கேட்டேன், அது சரின்னு சொல்லிச்சு, செஞ்சிட்டேன். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு பழமொழியே இருக்குப்பா. பிச்சை போடுறதுக்கே அவ்வளவு யோசிக்கணுமா? அப்போ உங்க சொத்துக்கெல்லாம் கார்டியனா ஒருத்தவங்களை நியமிக்க போறீங்கன்னும் போது அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்க வேண்டாமா? வைதேகி பத்தி எனக்கு தெரியாதது உனக்கு என்னமா தெரியும்? உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். கும்பகோணத்துல இவங்க அடிச்ச கூத்து எனக்கு தெரியும்பா. அங்க பேரு கெட்டு போய் தான் இங்க வந்தது. வைதேகி என்னமா சொல்றாவ? அவங்க 1 லட்சம் ரூபாய் கேட்டதும் மறு கேள்வி கேட்காம தூக்கி கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த பணம் எங்க போய் சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியும். வைதேகி, கவிதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் இதுவரைக்கும் உன்கிட்ட கொடுத்த 1 லட்சத்துக்கு நீ என்ன பண்ணன்னு நான் கேள்வி கேட்டதில்ல. பணம் வரும் போகும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. இப்ப நான் என் சொத்துக்களுக்கு உன்னை கார்டியனை நியமிச்சிருக்கேன். அதனால நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நான் உன்கிட்ட கொடுத்த 1 லட்சத்தை புண்ணிய காரியத்துக்கு தானே செலவு பண்ண. வைதேகி பதில் சொல்லுமா? அவங்க சொல்ல மாட்டாங்கப்பா. எப்படி சொல்ல முடியும்? அசிங்கமான விஷயத்த வெளியில சொல்றதுக்கு வாய் வரணும்ல. சோ நான் தான் சொல்லி ஆகணும். அந்த ரத்னசாமிக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்குப்பா. கவிதா பா இருங்க, இப்பதானே நான் சொல்லவே ஆரம்பிச்சிருக்கேன். இவங்களோட அந்த புனிதமான தொடர்பு தில்லைஸ்தான தெருமுனையில இருந்து தெய்வ சன்னதி வரைக்கும் பிரபலமா. பாவம், இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க புருஷன் மண்டையை போட்டாரு. ஹார்ட் அட்டாக் தான். பொண்ணு ஊரை விட்டே ஓடி வந்து இங்க தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. கடைசியில ஊருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்கள அடிச்சு துரத்திருக்காங்கப்பா. அவ்வளவுதான். என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அங்க கேளுங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்க, பொய்னா பொய்னாவது சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்கன்னு உங்களை தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்த சொல்லி இவங்கள மிரட்டி தான் அந்த ரத்னசாமி நேரா இங்கே வந்து பணம் வாங்கிட்டு போறது. நீங்க இவங்க கள்ள தொடர்புக்கு உங்க காசை கொடுத்து சரி கட்டியிருக்கீங்க. ரொம்ப கேவலமா இல்லப்பா? போத நிறுத்து. இது அப்பட்டமான பொய், நான் நம்ப மாட்டேன். மாமா, இத இவங்க சொல்லலையே,
இப்படி அபாண்டமா பழி சுமத்தினா எந்த பொம்பளை தான் வாயடிச்சு நிக்க மாட்டா? அவ கண்ணீரை பார்த்தாலே தெரியல அவ நிரபராதின்னு. அப்படியா? ஒரு நிமிஷம். ₹1,00,000 பண விஷயம் தான்ப்பா, வேண்டாம் விட்டுலாம். ஆனா இந்த அம்மாவுக்கும் அந்த ரத்னசாமிக்கும் தொடர்பு இருந்தது உண்மை இல்ல இது பொய்ன்னு இந்த குழந்தைங்க மேல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க பாப்போம். அப்படி மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா நான் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். சத்தியம் பண்ணுமா? வைதேகி, நீ நிரபராதி தானே, என்ன எதுக்கு பயப்படுற? இந்த குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணிட்டு உங்க மூஞ்சில கரிய பூச்சு. ஐயோ பகவானே, இது என்ன கொடுமை! நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ! மாமி, இந்த அழறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீங்க சத்தியம் பண்றீங்களா? உங்களதான். சத்தியம் பண்ணுங்க மாமி. வைதேகி, இந்த குழந்தைகளை உன் மக ஸ்னேகாவை பாக்குறேன்னு சொல்லுவல்ல, இந்த குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணுமா? அப்படின்னா உனக்கும் ரத்னசாமிக்கு தகாத உறவு இருந்தது உண்மையா? வைதேகி, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, கள்ள தொடர்பு எதுவும் இல்லைன்னு தைரியமா சொல்லு வைதேகி. நீங்க யாரு? நான் தான் ரத்னசாமி. எனக்கும் வைதேகிக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருக்கிறதாக இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் தான் அந்த ரத்னசாமி. நீங்க நினைக்கிற மாதிரி வைதேகிக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த கள்ள தொடர்பும் இல்லை, பண தொடர்பும் இல்லை. போதுமா? பொய் பொய். நீங்க ஸ்ட்ரைட்டா பொய் சொல்றீங்க மிஸ்டர் ரத்னசாமி. போன தடவை நீங்க இங்க வந்திருந்தப்போ இந்த அம்மாவை மிரட்டி ₹1,00,000 பணம் வாங்கிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறதா மெய். நான் வைதேகி கிட்ட ₹1,00,000 வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனா அது எந்த கள்ள தொடர்பையும் மறைக்கிறதுக்காக இல்ல. எங்க ஊர் கோயிலுக்காக நான் டொனேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வைதேகி ₹1,00,000 அதுக்கு கொடுக்கறதா வேண்டிக்கிட்டு இருந்தா. அந்த ₹1,00,000 தான் கொடுத்தா. அதை தான் வாங்கிட்டு போனேன். இந்தாம்மா வைதேகி, நீ கொடுத்த பணத்துக்கான ரசீது. இங்க கொடுமா. என்ன பாக்குறீங்க? நான் நம்ப மாட்டேன். இந்த அம்மாவை அந்த குழந்தைங்க மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க, அப்ப நம்புறேன். போது நிறுத்து. ஒரு கௌரவமான கண்ணியமான பொம்பளை மேல சாக்கடையில வீசினது போதும். இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசின நானே உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவேன். சார், 10 நாளைக்கு முன்னாடி லட்சுமிங்கிற ஒரு அம்மா என்கிட்ட வந்து, வைதேகிக்கும் உங்களுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாங்க. நான் அந்த அம்மாவை விரட்டி விட்டேன். சரி, வைதேகிக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டு நேரடியா இங்க வந்தேன். நான் வந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு பாருங்க. அண்ணா, அந்த லக்ஷ்மிக்கும் கவிதாக்கும் ஏதோ உறவு இருக்கு. தயவு செஞ்சு இந்த லக்ஷ்மி யாருன்னு கண்டுபிடிங்க. சொல்லு கவிதா, லட்சுமி யாரு? நீ தானே அவளை ஊருக்கு அனுப்புனது? சொல்லு கவிதா, சொல்லு. உனக்கு சொந்தக்காரங்க லக்ஷ்மின்னு யாராவது இருக்காங்களா? ஐயோ, அப்படிலாம் யாரும் இல்லைங்க. என் ஃப்ரெண்டு லக்ஷ்மின்னு வைதிகம்மா பத்தி யாரோ தப்பா சொன்னாங்க. அதனால தீர விசாரிக்கிறதுக்காக நான் தான் அனுப்பினேன். சீ, வெக்கமா இல்ல? நீ செய்யற தப்புக்கு எங்களையும் உடந்தையா இருக்க சொல்றியா? இதுல பச்சை குழந்தைங்க மேல வர சத்தியம் பண்ண சொல்றேன்.
உன் முரட்டு பேச்செல்லாம் இன்னையோட மூட்டை கட்டி வை, இல்லைன்னா நான் உன்னை மூட்டை கட்டிடுவேன். நீ சொன்னதை நானும் நம்புறேன் பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். இல்லங்க சரி விடுங்க. எப்படியோ நான் நேரடியா வந்து வைதேகி அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சுதே, அதுவே போதும். அப்புறம் நான் புறப்படுறேன் ஐயா. இருங்க, சாப்பிட்டு போலாம். ஐயா என்னங்க நீங்க? நான் வந்தேன், என் வேலை முடிஞ்சது, நான் புறப்படுறேன். பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு சாப்பிடுவோம். சொல்றேன்ல, வைதேகி கையில இருந்து சாப்பிட்டு போங்க. ஐயே வைதேகி கையால சாப்பிட்டு போகணும்னு என் மனசு மாறிட்டு பாருங்க. வைதேகி கையால வைக்கிற வத்த குழம்பு இருக்கு, அது ரொம்ப ருசியா இருக்கும். அந்த குழம்ப வச்சுக்கிட்டே ஒரு பாட்டு பாடுவா. அடடட, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, சாப்பிட்டு நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணுமா. புருஷனை காப்பாத்துறதுக்காக வைதேகி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. இதுவரைக்கும் வைதேகி தான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் வாய் திறந்து சொன்னதே இல்லை. இந்த அம்மா கும்பகோணத்துல நடந்தது, அவங்க வாழ்க்கையில நடந்தது, அவங்க குடும்பத்துல நடந்தது, இது எல்லாத்துலயும் உள்ள உண்மையை நிறைய உங்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க போல இருக்கு. வைதேகி பத்திரமாத்து தங்கம். ஒரு தடவை இப்படிதான் அவங்க புருஷனோட கிட்னி செலவுக்காக 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன். வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மட்டும் அன்னைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா இவங்க புருஷனும் உயிரோட இருந்திருப்பாங்க, இவங்க பொண்ணும் பத்திரமா வசதியா இன்னைக்கும் உயிரோட இருந்திருக்கும். கொடுப்பன இல்ல. சரி, மாடியில ஒரு ரூம் இருக்கு, நீங்க அங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல 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 இல்ல, நம்மளால யாருக்கும் தொந்தரவு கூடாது. நான் என்ன பக்கத்துல இந்த லாட்ஜுக்கு போய் ரூம் எடுத்து தங்கிக்கலான் இருக்கேன். என்னால தொந்தரவு வேண்டாம் உங்களுக்கு. இதுல என்ன தொந்தரவு? நீங்க வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்க. நீங்க என்னுடைய கெஸ்ட், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, நீங்களும் பெரிய மனுஷன், தட்ட முடியல. நல்லா இருக்கு. இது மாடியில தானே ரூம்? வைதேகி, நீ போய் ரூமை காட்டிட்டு வா. இது சரி, இது சரி. அது நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ போய் அவரை கவனி. இல்ல, பாதியில. சொல்றேன்ல, நீ போமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். இதான் ரூம். ம். ரூம் நல்லா தான் இருக்கு. ம். ரொம்ப நன்றி ரத்னசாமி. எதுக்கு? கெட்டவாள்லாம் கெட்டவாளாவே இருந்துடுறதுலன்னு புரிய வச்சதுக்கு. இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டு, இல்லைன்னா பெரிய பழி என் மேல விழுந்திருக்கும். நீங்களும் பார்வதி நன்னா இருக்கணும். நான் இன்னைக்கு உன்னை காப்பாத்தினதுக்கு காரணம் இருக்கு. பொன்முட்டையிடுற வார்த்தை என் கையாலேயே நான் அறுத்துருவேனா என்ன? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படின்னு நிரூபிக்க எனக்கு 1 நிமிஷம் போதும். ஆனா அதை விட முக்கியமா உன்கிட்ட இருந்து வர வேண்டிய 7 லட்சம் எனக்கு முக்கியம் இல்லையா? அட பாவி! ஏண்டி, அந்த கிச்சாவை தூண்டி விட்டு என் வீட்டு பணத்தையே திருடி என்கிட்டயே கொடுக்க சொல்றியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு? என்னது? கிச்சா திருடினது உங்காத்து பணமா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் சத்தியமா தெரியாது. அந்த பணத்தை நான் கையால் கூட தொடல. அந்த பணத்தை அவன் கையிலேயே கொடுத்து எடுத்த இடத்துல திருப்பி வச்சுட்டான்னு சொன்னேன். அவன் திருப்பி வைக்கலையா? என்ன நடந்தது? என்ன நடந்ததா சொல்றேன். அத சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். அண்ணா, உங்களை பார்க்க கிச்சாவ மணி வந்திருக்காங்க. ரத்னசாமி, டேய் மணி, இவங்க கூட நீ இருக்க துரோகி. இந்தாடா உன் சொத்து. ஏது இவ்வளவு பணம், இவ்வளவு நகை? எல்லாம் உன் வீட்ல இருந்து திருடினதுதான். ரத்னசாமி, பணம் பணம்னு அலையிறியே, அந்த பணம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு இன்னைக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும். அதனாலதான் உன் வீட்ல இருந்து திருடினேன். அட்டி செருப்பால நாயே, என் வீட்டிலேயே திருடி என்கிட்டே வா. ஏய், கத்தாத.
இதை நேரா வைதேகி மாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவங்கள 7 லட்சம் கேட்டு நீ மிரட்டினல, அதான் உன் பணத்தையே திருடி உனக்கே கொடுக்கணும்னு நினைச்சேன். வைதேகி மாமி அதுக்கு ஒத்துக்கல. இந்த பணம் வேண்டான்னு திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்பவாது அவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கூடா துரோகி. அவங்கள போய் இப்படி பாடாப்படுத்தி கதறடிக்கிறியடா மகாபாவி. டேய், அடிமடியிலே கைய வைக்கிறியா? அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானடா. உன்னையும் விட மாட்டேன், அந்த வைதேகியையும் விட்டு வைக்க மாட்டேன்டா. முதலாளி, ஏற்கனவே ஏகப்பட்ட பாவம் பண்ணிருக்கீங்க முதலாளி. அந்த வைதேகி மாமியை விட்டுருங்க முதலாளி. நீ என்னடா வக்காலத்து? உன்னை முதல்ல அடிச்சு காலி பண்றேன். முதலாளி, நான் சாகிறதுக்கு துணிஞ்சுதான் வந்தேன். வைதேகி மாமியை விட்டுடுங்க. அவங்க இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. சொக்கலிங்க சொத்துக்கும் கார்டியன் ஆயிட்டாங்க. நீங்க அந்த லட்சுமி அவ மக கவிதாவோட சேர்ந்து. டேய், நிறுத்து. என்ன சொன்ன? அந்த லட்சுமி கவிதா கூட சேராதீங்க முதலாளி. அது இல்லடா, அந்த சொக்கலிங்க சொத்துக்கு வைதேகி கார்டியன் ஆயிட்டாளா? ஆமா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரத்னசாமி, இனிமே அந்த வைதேகி மாமி கிட்ட வம்பு பண்ண உன்னோட மளிகை கடை, வீடு எல்லாம் நாசமா போயிடும். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஜாக்கிரதை. மணி, வாடா. முதலாளி, என்ன முதலாளி இவ்வளவு பேச்சு பேசிட்டு போறாங்க? இதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கீங்களே? போகட்டும், விடுறா. எங்க போயிட போறானுங்க? அவனுங்கள நான் போலீஸ்ல மாட்டி விட்டுறேன். வந்தவனுங்க நகையும் பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. வைத்தியை பத்தி ஒரு நல்ல செய்தியும் சொல்லிட்டு போயிருக்கானுங்க. அது போதும்டா, போகட்டும். இந்நேரம் அந்த கிச்சாவையும் மணியையும் போலீஸ்காரங்க பிடிச்சு நாரா கிழிச்சிருப்பானுங்க. உன்னை நான் அந்த கவிதா கிட்ட இருந்து காப்பாத்தினது ஓ நன்மைக்காக இல்ல வைதேகி, ஏன் நன்மைக்காக. வேலைக்காரியா இருக்கும் போதே 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்த நீ இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபா சொத்துக்களுக்கு கார்டியன் ஆயிருக்க. பிச்சை பாத்திரமா இருந்த நீ பச்சைய பாத்திரமா மாறி இருக்க. ஏன் 7 லட்சம் என்ன, 70 லட்சம் ரூபாய் கூட உன்னால இப்ப கொடுக்க முடியும் இல்லையா வைதேகி? இந்த வீட்டுக்கு துரோகம் செய்யறதை விட கெட்டு போனவன்ற பட்டத்தோட இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டீடா படுபாவி. பகவானே. அது என்ன பகவானேன்னு மேல பாக்குற? உன் தலைவிதி எழுதுற பிரம்மாவே நான் தான். என்ன கேளு, அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். என்ன செய்யணும்? படுக்கையில என்னையும் பக்கத்துல உன்னையும் பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் வருது வைதேகி. இங்க வந்து உட்கார்ந்து ஒரு பாட்டு பாட. கெஸ்ட் ஹவுஸை விட இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. அந்த சொக்கலிங்க எல்லா வசதியும் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு போல இருக்கு. அது சரி, என்ன செய்யறதுன்னு கேட்டில? ஒன்னு செய்ய, அந்த சொக்கலிங்கத்தை நீ கொலை பண்ணிட. நான் அந்த பார்வதி பேய தீர்த்து கட்டிடுறேன். நான் இங்க வந்துடுறேன். நாம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். முத தடவை இப்படிதான் என் புருஷன் உயிரை காப்பாத்துக்கன்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்த. நான் அதுக்கு ஒரு யோசனை சொன்னேன். ஐயோ பெருமாளேன்னு நீ காதை பொத்திக்கிட்டு ஓடின. ஓடின வேகத்திலே திரும்பி வந்துட்ட. இப்போவும் அப்படிதான் ஓடுற. அதனால நான் நினைச்சது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு யாரோ இருக்கும். ஐயோ, இது பாட்டி வீட்டு நம்பர் ஆச்சே. இந்நேரத்துக்கு என்ன? ஒருவேளை ஸ்னேகாவா இருக்குமோ? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஹலோ. ஹலோ மகேஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓஹோ, இதுக்கு தானா? என்ன மகேஷ் இப்படி சலிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்ன்றதுக்காகவே நான் இவ்வளவு நேரம் முழிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிக்குமேனு தலையில மல்லிப்பூ, கால்ல கொலுசு போட்டுட்டு இருக்கேன். என்ன பண்றது, இந்த அழக ரசிக்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு வந்து ரசிக்கிறேன். மகேஷ், காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்களேன், கோயிலுக்கு போனோம். என்ன காலையில முடியாதுன்னு நினைக்கிறேன், சாயந்தரமா வந்துடுறேன். அப்படியா? சரி. ஆமா, அந்த பையன் எப்படி இருக்கான்?
எந்த பையன்? நன்னா இருக்கு. அவாத்துல இருந்துட்டு எந்த பையன்னு கேக்குறீங்க? அந்த மனநிலை சரியில்லாத பையன்ல, அவனை தான் கேக்குறேன். ஐயோ, அவனை கேக்குறியா? நல்லா இருக்கான். தூக்க கலக்கத்துல எனக்கு தான் எதுவுமே புரியல. பொதுவா பிறந்த நாள்னா கார்த்தால கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. சரி, நானே உங்களுக்காக கோயிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். மதியம் உங்களுக்காக விருந்து செஞ்சு வச்சுட்டு காத்துன்னு இருப்பேன். அது சரி, பிறந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சமா அக்கார வடிசல். நீதான். மகேஷ், என்ன நீங்க குறும்பு? போங்க, நான் போனை வைக்கிறேன். அப்பா சாமி, இவளுகளை சமாளிக்கிறது பெரிய பாடுறா. ஐயோ முருகா, முருகா, என்ன இது? சிரிப்பு சத்தம், கொலுசு சத்தம், மல்லிகைப்பூ வாசம், யாரோ பேசுற சத்தம். மணி 12 ஆச்சு. ஏதாவது பேயா இருக்குமா? ஹாப்பி பர்த்டே மகேஷ். உங்களை கரெக்டா 12 o'clock விஷ் பண்ணணும்னு தான் நான் எந்திரிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தாங்க பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஆமா, போன்ல யாரு? ஏதோ ராங் நம்பர். சரி, கிஃப்ட் ஓபன் பண்ணி பாருங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு ரோஜா. ரோஜா, ஏய், என்ன பண்ற? இது என்ன மகேஷ், பாட்டி வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. நீங்க ராங் கால்னு சொன்னீங்க. அது 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 வந்து இல்ல, நடுராத்திரியில போன் பண்ணிருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ராத்திரி அங்க வந்து தங்க சொன்னாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான். அந்த கேள்விக்கு என்ன கொழுப்பு? இப்பவே போன் பண்ணி அது உண்டில நாங்க. ரோஜா, வேண்டாம் ரோஜா, சொன்ன கேளு. ரோஜா, சும்மா இருங்க மகேஷ், சும்மா இருங்க. வேண்டாம், சொன்ன கேளு. பேசாம இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, ஹலோ. இப்ப நீ தானே போன் பண்ண? ஐயோ, நானா? இல்லையே. ஏய், பொய் சொல்லாத. பொய் சொன்ன உன்னை அப்படியே கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன். பேய்தான், இது பேய்தான். ஆமா, நான் பேயே தான். இந்த மாதிரி நடுராத்திரில போன் பண்ணி என் புருஷனை உன் வீட்டுக்கு வர சொன்ன, அப்புறம் நிஜமாவே பேய மாறிடுவேன். ஐயோ, நடுராத்திரில பேய் போன் பண்ணுதே. பேய் எப்படி கால் பண்ணும்? பேய்க்கு தான் கால் இல்லையே. என்ன கருமமோ? லாஜிக் பாக்குற நேரமா இது? அது புருஷனை நான் எப்படி கூப்பிடுவேன்? பேய்க்கு யார் புருஷன்? ஒருவேளை கொள்ளிவா பிசாசா, ரத்த கட்டேரியா? பாட்டி, பேய் பேய் பேய். பாட்டி, என்ன பாட்டி வளர? நான் தான் ஸ்னேகா. ஸ்னேகா, இந்த வீட்டுல பேய் இருக்கும் போல இருக்கு. பாட்டி, பாட்டி, என்ன பாட்டி பயமுறுத்துற? எனக்கு பேய்னா ரொம்ப பயம் பாட்டி. ஸ்னேகா, அது மாடர்ன் பேயா இருக்கும் போல இருக்கு. அது புருஷனை நம்ம வீட்டுக்கு அனுப்புறேன்னு பயமுறுத்துது. ஐயோ பாட்டி, இப்படி எல்லாம் நடுராத்திரியில என்ன பயமுறுத்தாத, அப்புறம் நான் அழுதுருவேன். வேண்டாம் வேண்டாம், வா, நம்ம 2 பேரும் சாமி ரூம்ல போய் படுத்துக்கலாம். சரி சரி, வா. இந்தாங்க, அர்ச்சனை பண்ணிடுங்க. யார் பேருக்குமா? மகேஷ், மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இதே பேருக்கு எத்தனை தடவை பண்றது? வேற யார் பண்ணாங்க? ஒரு பொண்ணு வந்து அர்ச்சனை பண்ண மகேஷ் பேருக்கு. அதோ மண்டபத்துல உட்காந்துருக்கா பாருங்க. அது வேற மகேஷ், இது வேற மகேஷ். நீங்க அர்ச்சனை பண்ணுங்க சாமி. மகேஷ் நாமதேயஸ்ய பரணி நட்சத்திரயுக்தாயா மேஷராசி. மாயுஷ்யமாரோக்கியமாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசம் பகபுத்திரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவா சர்வாபிஷ சித்திரஸ்து. ஹாய் ஸ்னேகா. ஹாய் ரோஜா. ஆமா, கோயிலுக்கு வந்துட்டு இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? தியானம் பண்ணிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு மகேஷுக்கு பிறந்த நாள், அதனால அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ஓ மகேஷ்க்கு இன்னைக்கு பிறந்த நாளா? அப்போ ஓ மகேஷுக்குமா? ஆமா, அவருக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு கைமுறுக்க கொடுத்தியே, அத கூட அந்த வைதேகி மாமி செஞ்சதா சொன்னியே, அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? இரு நீ பேச்ச மாத்தாத. அது இப்படி ஒரே நாள்ல ஓ மகேஷ்கோ ஏ மகேஷ்கோ பிறந்த நாள் வரும்? தெரியல, இது ஒரு உலக அதிசயம் தான். சான்ஸே இல்ல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? முதல்ல உன் மகேஷ பத்தின டீட்டெயில் என்ன சொல்லு. மகேஷ் ஒரு 5 அடி 9 அங்குலம் இருப்பாரு, அது உயரம். அப்புறம் வெயிட் ஒரு 68 கிலோ இருப்பாரு, மீச வச்சிருப்பாரு. சில டைம் ஷர்ட் போடுவாரு, இல்லனா டி-ஷர்ட் போடுவாரு, ஷர்ட்டை டக் இன் பண்ணுவாரு. இரு இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லு. பாவம் ரோஜா, அவருக்கு அம்மா அப்பாவே கிடையாது. அவரு ஒரு அனாதை. நான் இதெல்லாம் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆமா சாரி, நான் தான் மறந்துட்டேன். என் மகேஷ்க்கு அப்பா இருக்காரு. நம்ம 2 மகேஷ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என் மகேஷுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் என் லட்சியத்துக்காக நிறைய உதவி பண்றாரு. அவருக்கு சங்கீதம்னாலே பிடிக்காது. அப்பாடா, 2 பேருக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? ஓ மகேஷும் ஏன் மகேஷும் ஒரே ஆளுன்னா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரே பேரு ஒரே பர்த்டேனதும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன் மகேஷ் ஷேர் பிசினஸ் பண்றாரு, ஓ ஆளு? அவரு சகலகலா வல்லவன். இருக்கலாமா, என்ன பிசினஸ்னு கேட்டேன். எனக்கு சரியா தெரியல, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாரு. ஆனா அவர் ஷேர் புரோக்கர் கிடையாது, அது மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரியும். அப்பாடா, 3வது வித்தியாசம். ரோஜா, 4வது வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. என்ன? ஓ மகேஷோட வைஃப் பேரு ரோஜா, ஏன் மகேஷுக்கு வைஃப் ஆக போறவ பேரு ஸ்னேகா. ஸ்னேகா? ஏய், என்ன மகேஷ் உனக்கு புருஷனா வரப்போறத நினைச்சு சந்தோஷத்துல இப்பவே வெக்கப்படுறியா? நான் எப்ப மகேஷ் பத்தி உன்கிட்ட பேசினாலும் சந்தோஷப்பட்டு வெக்கப்படுவேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, எனக்கு உன் மேல கோவம். ஏன், என்னாச்சு? பின்ன என்ன, ஏன் மகேஷும் ஓ மகேஷும் ஒரே ஆளுன்னு நீ எப்படி சந்தேகப்படலாம்? அன்னைக்கு கூட 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசினாங்க தெரியுமா? அப்படியா? மகேஷ் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏதாவது வேலை பிஸியில மறந்து போயிருப்பாரு. அது சரி, நீ ஏன் மகேஷ எப்ப பாத்திருக்க? ஓ வளகாப்புக்கு வந்திருந்தாரே. ஏன் வளகாப்புக்கா? கரெக்ட், மாமா கூட சொன்னாரு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாருன்னு. அன்னைக்குதான் அவர் பெரிய கலாட்டாவே பண்ணிட்டாரே. ஆமாமா, மாமாவை வண்டி தலை சொல்லி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டாராம். மாமாவும் டேன்னு கத்த அவர் கண்டுக்காம போயிட்டாராம். பெரிய கூத்தன்னைக்கு. இது எப்ப நடந்தது? ஜஸ்ட் நீ வரதுக்கு முன்னாடி நடந்திருக்கோம். ஓ இருக்கும். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் மீட் பண்ணி நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் ஆளு ஓ ஆள் கிட்ட நீங்களும் ரோஜாவும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்தினாரு. பதிலுக்கு அவரும் நீங்களும் ஸ்னேகாவும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்தினாரு. ஒரே கலாட்டா தான். நான் இருந்திருந்தா அந்த சந்திப்பு இன்னும் கலாட்டாவா இருந்திருக்கும்ல. இந்த விஷயத்த மகேஷ் என்கிட்ட சொல்லவே இல்ல. இன்னைக்கு நைட்டு போன உடனே கண்டிப்பா கேட்டுப்பாரு. அது சரி, இப்பெல்லாம் உன் ஆள் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரா இல்லையா? நடந்துக்கிறாரு. கொஞ்ச நாளா என்கிட்ட அவ்வளவா சண்டை போடுறது இல்ல. நேத்து ராத்திரி கூட வீட்டுல தங்கினாரு. ஒரு வழியா நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம். ஏய் ஸ்னேகா, என்னாச்சு? ரோஜா, நாங்களும் சேர்ந்துட்டோம். என்னது? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவரும் நீயும்? என்ன ஸ்னேகா இது? இல்ல ரோஜா, ஒரு நாள் பெரிய சண்டை ஆயிடுத்து. நான் அவர் மேல வச்சிருக்கிற காதலை பொய்ன்னு சொல்லிட்டாரு. அது உண்மைன்னு நிரூபிக்க எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான். சரி, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அழுதுட்டு இருக்காத, இது கோவில். நீ என் கூட வா. ரோஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஸ்னேகா, நீதானே அவர் நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்த. இப்ப பயமா இருக்கு, அதுதானே என்ன பண்றது? என்ன இருந்தாலும் ஆம்பளை மனசு இல்ல. சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படி உன்னை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சதுன்னு வையே, என்கிட்ட சொல்லு. நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறேன். என் மகேஷ் கிட்ட சொல்லி உன் மகேஷ உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா. எனக்கு இந்த மாதிரிலாம் தைரியம் சொல்றதுக்கு ஆளே இல்ல. நான் இருக்கேன் ஸ்னேகா. இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. ஒண்ணு பண்ணு, சட்டு போட்டுன்னு கோவில வச்சு ஒரு தாலி கட்டிக்கோ. வேணா மகேஷ் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லட்டுமா? இல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல.
அவர் எனக்கு தாலி கட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. எனக்கு தான் ஜாதகத்துல தோஷம் இருக்கு. இந்த 1 மாசம் கல்யாணம் வேண்டான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இது வேற ஜாதக தோஷம் ஜலதோஷம் சொல்லிட்டு. இங்க பாரு ஸ்னேகா, நீ என்னதான் என்ன சமாதானப்படுத்தினாலும் நீ மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உன் மேல ஆசையா இருக்கிற மகேஷ் நாளைக்கு வேற பக்கம் திரும்பிடாம நீதான் பாத்துக்கணும். என் மனசுக்குள்ள பயம் இருக்கிறது உண்மைதான் ரோஜா. ஆனா என் மேல வச்சிருக்கிற அன்புனாலையும் பாசத்தினாலையும் தான் நான் அவர் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையா பொய்யான்னு கேட்டாரே தவிர வேற விகல்பமான எண்ணத்தோட பழகுறவரு ஏன் மகேஷ் இல்ல. தாலி கட்ட போற எனக்கு நிச்சயமா அவர் துரோகம் பண்ண மாட்டாரு. எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷன் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. இது நம்ம நாட்டு பொண்ணுங்களோட வழக்கம் தானே. சரி ஸ்னேகா, நடந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தா அது நம்ம மனசையும் வேதனைப்படுத்திடும். நீ மகேஷோட சேர்ந்து வாழறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை உடனே செய். கோவில வச்சு இதை சொல்லியிருக்கிற நீ அடிக்கடி சொல்லுவியே எல்லாம் பெருமாள் பார்த்துப்பாரு பெருமாள் பார்த்துப்பாருன்னு. அவர் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாரு. சரியா? சரி வா போலாம். சரி.